மக்களே, ஒரு ஹெல்தியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் ராகி மால்ட் வீட்டில் இருந்தால் போதும். காஃபி போடுற டைம்ல டக்குன்னு ஒரு ராகி மால்ட் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் தாராளமாக குடிக்கலாம். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பண்ணலாமா? நான் வந்து ராகியை முளை வச்சு எடுத்திருக்கேங்க. இதை ராகி முளை கட்டும் போது நல்லா ஊற வச்சுட்டு முளை கட்டணும்னா சீக்கிரமாகவே முளை கட்டி வந்துடும். ஸோ அந்த வீடியோ ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம ராகியை முளை வச்சு யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் 10 மடங்கு அதிகங்க. இப்போ நான் முளை வச்ச ராகி எல்லாமே இது மாதிரி வானல்ல போட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வெயிலில் காய வச்சாலும் இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒன் டே மட்டும் வெயிலில் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் வெறும் வானல்ல போட்டு இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக வெடிச்சு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வர சிம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மில்லில் கொடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ ராகி தான் முளை வச்சு எடுத்திருந்தேன். இந்த 1 கிலோ ராகியை நான் வந்து ராகி மால்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ராகி மாவு வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் பண்ணுவேங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் கம்மிங் வீடியோஸில் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ மில்லில் கொடுத்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது உங்களுக்கு. ஸோ மில்லில் கொடுத்து கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆறினதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் நம்ம ராகி மால்ட்டுக்காக நான் எடுத்துக்க போகிறேங்க. நான் இப்போ வந்து ஒரு பாட்டிலுக்கு தேவையானது, அதாவது ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ராகி மால்ட்டுக்கு தேவையானது நட்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீட்டில் கொஞ்சம் நட்ஸ் இருந்தது, அதனால நான் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அதை பிளேட்டுக்கு போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். சைட்லேயே நம்ம மில்லில் கொடுத்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்த ராகி மாவும் தேவையான அளவு எடுத்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ராகியை வறுத்து தான் மாவு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் ராகி மால்ட் பண்ணும்போது கூட நம்ம கொக்கோ பவுடர் நட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது இதுவும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக சூடு என்ன போதும், ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நட்ஸ் எல்லாம் ஆறியாச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறாங்க. இதனால் இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க. சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கிறனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம ராகி வந்து முளை வச்சு அவங்களுக்கு வாரத்தில் 2-3 நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நல்லா வறுத்து ஆற வச்ச முளைக்கட்டின ராகி மாவையும் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக மேக் பண்ணதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 3 பேருக்கான அளவு, ஸோ 3 ஸ்பூன் ராகி மால்ட் எடுத்துருக்கிறேன். இதை வந்து பால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா காய்ச்சின பால் கூட நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரை கொதிக்க வச்சு நீங்கள் இறக்கிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட் ராகி மால்ட் செய்கிறதுல. இன்னொரு மெத்தட், தனியாக நீங்கள் பவுலில் ராகியை கரைச்சிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் பால் வந்து ஆட் பண்ணி குடிக்கலாம். அது ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு ராகி மால்ட் ரெடி ஆகிடும். ராகி மால்ட் பவுடர் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுருந்தா போதுங்க. டீ காஃபி போடுற டைமில் டக்குன்னு ரெடி ஆகிடும். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு குடிப்பாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்ங்களுக்கு இதை நான் ஃபோர்ஸ் பண்ணவே வேண்டாம், அவங்களே கேட்டு வாங்கி குடிக்கிறாங்க. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குலாம். எப்படி குடிச்சாங்களா இல்லையான்னு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெரியவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கான எல்லா ரெசிபிஸும் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்குற ரெசிபிஸ் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸில் எல்லாமே. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்து 1/2 லிட்டர் பால் வந்து இது பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டுங்க. படிகிற ஏடெல்லாம் சேர்த்து இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏடு எல்லாமே சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பன்னீர் வந்து நல்லா சாப்பிட்டா கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும், அல்லது ஏட்லேயே அதிகமாக வெளியேறிடும். இப்போ வந்து 1/2 லெமன் எடுத்துக்கலாம். நீங்கள் 1 லிட்டர் பன்னீர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 1.5லேருந்து 2 லெமன் வந்து தேவைப்படும். நான் வந்து இப்போது 1/2 லெமன் எடுத்துருக்கிறேன். எடுத்து கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 3-4 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி டைலூட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைலூட் பண்ணி தாங்க சேர்க்கணும். நல்லா பால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. இப்போ நம்ம டைலூட் பண்ண லெமனை வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் 1/2 லெமன் பிழிஞ்சும் உங்களுக்கு தெரிஞ்சு வரலை அப்படின்னா நீங்கள் 1 லெமன் கூட இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாக பால் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் லெமன் ஜூஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தெரிஞ்சு தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இது மாதிரி பால் தெரிய வச்சு நம்ம ரசமலாய்லாம் செய்யலாம். இப்போ பால் நல்லா தெரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல பசும்பாலை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பன்னீர் இன்னும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு சன்னி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். கூடவே ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த காட்டன் கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஏன் சன்னி வச்சுருக்கிறேன்னா கிளாத் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால உள்ளே விழுந்துடும். அதுக்காக நான் சன்னி வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம
எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே இந்த பன்னீர்லேருந்து எடுத்துக்க போகிறோங்க. எடுத்து அதை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு வச்சுக்க போகிறோம். இந்த வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. நீங்கள் குழம்பு எதுவும் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி பன்னீர் செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு செம்பு வந்து தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் 1 hour முன்னாடியே. ஸோ நல்லா சில்லுன்னு இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பன்னீர் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் இது மாதிரி செய்கிறோன்னா, நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட புளிப்பு வந்து இதில் நமக்கு பன்னீரில் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 times நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகரும் சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து வினிகர் சேர்த்து எனக்கு பழக்கம் இல்லாததுனால நான் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா இதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கிளாத் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக பிழிஞ்சுக்கு வரும். சென்னையில் வந்து அந்தளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு ஃபில்டர் ஆகாது. அதனால நம்ம கிளாத் வச்சு நமக்கு ஃபில்டர் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா டைட்டாக இது மாதிரி நீங்கள் முறுக்கி விட்டு நீங்கள் பிழிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ நமக்கு பன்னீர் வந்து கரெக்டான ஷேப்பில் கிடச்சிருக்காது. ஸோ நம்ம ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்க. அதுக்காக நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இது மாதிரி ஒரு கண் இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏன்னா நம்ம வெயிட்டான பொருள் வந்து மேலே வைக்கும்போது அதில் இருக்கிற வாட்டர் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கீழே அடியில் வந்து ஒரு குழியாக இருக்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணிலாம் அதில் கலெக்ட் ஆகும். ஸோ மறுபடியும் தண்ணி வந்து பன்னீர்லேயே மறுபடியும் வரதுக்கு சான்ஸ் இருக்காது. அதனால தான் நீங்கள் கண் இருக்கிற பாத்திரமா கொஞ்சம் அடியில் பிளேட்டும் வந்து கொஞ்சம் குழியான பிளேட்டும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு, அதாவது வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே நீங்கள் தண்ணி நிறைச்ச ஒரு பாத்திரம், வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கலாம். அல்லது இது மாதிரி இடிக்கல் கூட வச்சுக்கலாம். நான் ஒரு குட்டி பிளேட் வச்சு இடிக்கல் வச்சுக்கிட்டேன். ஒரு 2 hours அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பன்னீர் வந்து வீட்லேயே செஞ்சாச்சு. இது வந்து வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி கடையிலேருந்து வாங்கவே மாட்டீங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இப்போ இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கொயராகவும் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து குட்டி குட்டி க்யூபாட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க. பன்னீர் டிக்கா, பன்னீர் ரோல் பண்ணிக்கலாம், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிக்கலாம், பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ரெசிபிஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம பண்ணிடலாம். வெளியில் வந்து இப்போ எல்லா பொருளுமே கடையிலேருந்து வாங்குற பொருட்கள் வந்து கலப்படம் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அதோட எல்லா நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான பொருட்களும் நம்ம சாப்பிட்லாம். இந்த நம்ம 1/2 லிட்டர் பால்லேயே நமக்கு ஒரு 20 கியூப் போல் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் 1 லிட்டர் பாலில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 50 கியூப்போட கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்கான பன்னீர் ரெசிபியெல்லாம் பிளான் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ரேஷன் கடையிலிருந்தோ அல்லது கடையிலிருந்தோ நீங்கள் கோதுமை மாவாக வாங்குறத விட இது மாதிரி கோதுமையாக வாங்கி நம்ம வீட்லேயே இது மாதிரி மல்டிகிரெயின்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கும் போது குழந்தைங்களுக்கு பூரி சப்பாத்திலாம் மேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கிற ஒரே ரெசிபியை வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி நம்ம வந்து எல்லா சத்துக்களும் அடங்கியிருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால வந்து வாரத்தில் 2லேருந்து 3 நாள் நீங்கள் பூரியோ சப்பாத்தியோ போடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மல்டிகிரெயின் கோதுமை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து ரேஷன் கடை கோதுமை தான் எடுத்துருக்கிறேன். 5 கிலோ எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து புடச்சி மட்டும் எடுத்துப்போம். பட் இப்போ வந்து வாஷ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து ரொம்ப அழுக்கு இருக்குது அதில். அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கிற எல்லா மல்டிகிரெயின்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரு குட்டி குட்டி பவுலில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா மாதம் முழுதும் கவலையே இல்லாமல் இருக்கலாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சீசனல் டைமில் கிடைக்கக்கூடிய மொச்சை, பயறு எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லை ட்ரையாக தான் கிடைக்குது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரையாக வாங்கிட்டு வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி சீசனல் டைமில் கொஞ்சம் வந்து பல்காக வாங்கி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். நிறையெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். 1 வருஷம் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் நமக்கு ஒவ்வொன்றும் வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப வந்து நான் டம்ப் பண்ண மாட்டேன் எப்போவுமே. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு புளி கரைசல் எல்லாமே வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுவும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது அதோட தன்மைகள் மாறாதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அப்பப்போ வந்து ஒரு 2 டேஸ்க்கு வேணால் ஸ்டோர் பண்ணிப்பேன். தேவையான இஞ்சி வந்து பீல் பண்ணிப்பேன், பூண்டு வந்து உரிச்சு வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பார்த்து குழந்தைங்களுக்கு செய்யும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து குழந்தைங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி மளிகை சாமான் லிஸ்ட்டில் வந்து நாங்கள் இந்த மாதிரி பயிறு வகைகளை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஏன்னா ஹிருத்திக்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ வாரத்தில் 2லேருந்து 3 நாள் இந்த மாதிரி
எல்லா தானியங்களும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்நாக் கொடுத்துருவோம். அல்லது வந்து நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்க மொச்சை கூட இந்த மாதிரி சின்னதாக சுண்டல் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொண்டக்கடலை, பச்சை பயிறு, சன்னா எல்லாமே சேர்த்து வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து சாலட் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிறத வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நான் எப்போவாச்சும் வந்து பிளான் பண்ணிப்பேன். அதே மாதிரி வந்து பட்டாணி எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து டக்குனு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புலாவ் பண்ணும்போதோ எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கோ வந்து வீட்டுக்கு தேவையானதை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபேமிலிக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.